ஃபைனலி சங்கர் சாரோட 4 வருஷ உழைப்பான 2.0 படம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் நேற்று ரிலீஸ் ஆகி ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், அக்ஷய் குமார், எமி ஜாக்சன் இவங்க எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வசீகரன், சிட்டி 2.0, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா 3.0 அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. அதே மாதிரி எமி ஜாக்சனும் வந்து பார்த்தீங்கன்னா நிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் ரோபோட்டாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் வில்லனா இல்லை அவர் தான் ஹீரோவா அப்படின்னு யோசிக்க வச்ச அக்ஷய் குமாரோட ரோலான பக்ஷிராஜன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அந்த பக்ஷிக்கு வந்து பறவைகள்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்னத்தாலஜி ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு பறவைங்களோடவே வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜி மூலியமா பறவைங்களா அழிஞ்சிட்டே வருது அப்படிங்கறத வந்து அவர் சொல்ல ட்ரை பண்ணுவாரு. ஸோ அந்த பக்ஷிராஜன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சலீம் மொய்தீன் அப்துல் அலி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்டதா இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஆர்த்தனாலஜிஸ்ட். அது மட்டும் இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா பேர்ட்மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பட்டம் கூட வாங்கி இருக்கிறாரு. ஸோ அந்த சலீம் மொய்தீன் அப்துல் அலி அப்படிங்கிற கேரக்டரும் பக்ஷிராஜன் அப்படிங்கிற கேரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒட்டுக்காதா இருக்குது பார்க்கறப்ப. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் கட் முதல் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த சலீம் மொய்தீன் அப்துல் அலி எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் வந்து இந்த பக்ஷிராஜனும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சலீம் வந்து பாத்தீங்கன்னா 1958 வந்து பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. 1976 வந்து பாத்தீங்கன்னா பத்ம விபூஷன் அவார்டும் வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சலீம் அலியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பறவைகள் சரணாலயத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பறவைங்களுக்கு இவரோட பேரே வச்சிருக்காங்க. படத்தில் வர பக்ஷிராஜன் அப்படிங்கிற கேரக்டருக்கு ஒரு இன்ட்ரோ வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, அவர் எதுக்காக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, அவர் என்னென்னலாம் வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கறது ஒரு சாங் மூலியமா அப்படியே நம்மளுக்கு கன்வே பண்ணுவாங்க. ஸோ அவர் என்ன பண்றாருன்னு காமிக்கும் போது, என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு காமிக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சலீம் மொய்தீன் அப்துல் அலியோட நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சங்கர் சாரோட படத்துல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் மெசேஜ் ஒன்று வச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சோசியல் மெசேஜ் வந்து வச்சிருக்காரு. அதுவும் கரண்ட் சுச்சுவேஷன்ல என்ன தேவையோ அதை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சயின்டிபிக் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் போற போக்கில் அடிச்சு விடாம கரெக்டா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கான ரிசர்ச் பண்ணும்போது இந்த சலீம் மொய்தீன் அப்துல் அலியை பத்தி கூட அவர் படிச்சிருந்திருக்கலாம். ஸோ அதுல இன்ஸ்பயர் ஆகி வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்ஷிராஜன் அப்படிங்கிற கேரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு தோற்றம் கொடுத்திருக்கலாம். ஸோ இந்த 2.0 படம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடம் ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம படத்துல எந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. Hi, this is Niveda Petraj here. Please subscribe for We Talk Keys.